Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான கொண்டக்கடலை பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. கொண்டக்கடலை பக்கோடா செய்யறதுக்காக 8 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்த கொண்டக்கடலை 2 கப் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்கலாம். இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலையை நல்லா நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிறது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்துருந்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1½ டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் தட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வர அளவுக்கு இதை நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போது இதை இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கொண்டக்கடலை வடை அப்புறமா கொண்டக்கடலை குழம்பு ரெசிபியெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியாக இந்த எண்ணெயில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணி பக்கோடாயில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சுவையான நல்ல மொறுமொறுப்பான கொண்டக்கடலை பக்கோடா ரொம்பவே சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.